ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிசி தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்துட்ருக்கோம். இது வீடியோ நம்பர் 4. போன வீடியோவில் தே வரிசையும் நே வரிசையும் பார்த்தோம். இந்த வரிசையில் பே வரிசையும் மே வரிசையும் பார்க்க போகிறோம். அது மாதிரி நம்ம சேனலை முதல்ல பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பே வரிசையில் இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோன்னா பா, பூ, பே, பை, போ. ஓகேவா? வாங்க ஃபஸ்ட்டு பா பார்ப்போம். பால் என்னென்ன ஒரு எழுத்து ஒரு மொழி இருக்குன்னு. பானா பாட்டு, அழகு, நிழல், நெசவு நூல், தூய்மை, பாம்பு, பரப்பு, தேர்தட்டு, பஞ்சு நூல், பருகுதல், செய்யுள். ஓகேவா? பால் என்னென்ன இருக்குன்னா பாட்டு, அழகு, நிழல், நெசவு நூல், தூய்மை, பாம்பு, பரப்பு, தேர்தட்டு, பஞ்சு நூல், பருகுதல், செய்யுள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட்டு பூ பார்ப்போம். ரெண்டாவது பூவில் என்னன்னு பார்ப்போம். மலர், பூமி, அழகு, பொழிவு, பிறப்பு, தீப்பொறி, கூர்மை, மென்மை, சுடர். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பூக்கு என்னென்ன வரும்னா மலர், பூமி, அழகு, பொழிவு, பிறப்பு, தீப்பொறி, கூர்மை, மென்மை, சுடர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பே பார்ப்போம். மூணாவது பே பார்க்க போகிறோம். பேல மேகம், நுரை, அச்சம். ஓகேவா? பேனா மேகங்கிறது ஸ்கூல் புக்கில் இருக்குது. நுரை, அச்சம் எக்ஸ்ட்ரா இது மட்டும்தான் இருக்குது. நோட் பண்ணி வச்சிங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பை பார்ப்போம். நாலாவது பார்ப்போம். பை. பைனா இளமை. இளமைன்னு தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இளமையில் தான் ஸ்கூலுக்கு போவோம். அப்போ கையில் பை எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு கைப்பை. மூணாவது பசுமை, நாலாவது அழகு, ஐந்தாவது துணி, ஆறாவது பாம்பின் படம், ஏழாவது தாமிர நாணயம், எட்டாவது நிறம், ஒன்பதாவது உடல் வலி, பத்தாவது தோல், பதினோராவது குடல், 12வது விழி. ஓகேவா? 13வது நோட் பண்ணிக்கோங்க, பச்சை நிறம். அவ்வளோதான். பைக்கு என்னென்ன பார்த்துங்க. இளமை, கைப்பை, பசுமை, அழகு, துணி, பாம்பின் படம், தாமிர நாணயம், நிறம், உடல்வலி, தோல், குடல், விழி, பச்சை நிறம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போ பார்ப்போம். ஐந்தாவது. இதோட பே வரிசை முடிஞ்சிருச்சு. போ. போன செல். ரெண்டாவது ஒளிதல், மூணாவது நீங்குதல்,
4வது இரத்தல். 5வது தகுதியாதல். 6வது செல்தல். ஓகேவா? செல், ஒழிதல், நீங்குதல், இரத்தல், தகுதியாதல், செல்தல். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் அடுத்தது மே வரிசையில் 6 லெட்டர் இருக்குது, அதை பார்ப்போம். மே வரிசையில் மா, மீ, மூ, மே, மை, மூ. ஓகேவா? மொத்தம் 6 லெட்டர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மா பார்ப்போம். மாவில் தான் நிறையா லெட்டர் இருக்குது, நோட் பண்ணிக்கங்க. மானா அழகு. 6th ஸ்கூல் புக்கில் ஃபஸ்ட் லெசன்லேயே இருக்கும் மாவோட மீனிங். ஓகேவா? ஒரு 12 மீனிங் இருக்கும், அதையும் பார்த்துங்க. மாமரம், யானை, மேன்மை, விலங்கு, அம்மா, 7வது பெரிய, 8வது மான், 9வது நில அளவு, 10வது பன்றி, 11வது சிங்கம், 12வது வண்டு, 13வது அழைத்தல், 14வது அன்னம், 15வது ஆணி, 16வது செல்வம், 17வது லக்குமி சிலை,  பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இதை எரேஸ் பண்ணுறது அடுத்து எழுத முடியும். அழகு, மாமரம், யானை, மேன்மை, விலங்கு, அம்மா, பெரிய, மான், நில அளவு, பன்றி, சிங்கம், வண்டு, அழைத்தல், அன்னம், ஆணி, செல்வம், இலக்குமி சிலை. ஓகேவா? 18வது பார்ப்போம், நோட் பண்ணிக்கிங்க. சரஸ்வதி, 19வது வயல், 20 வெறுப்பு, 21 பெருமை, 22 வலி, 23 கருமை, 24 அரிசி மாவு, 25 நஞ்சுக்கொடி, 26 காணல், 27 குதிரை, 28 அழகு. ஓகேவா? நோட் பண்ணிக்கங்க. சரஸ்வதி, வயல், வெறுப்பு, பெருமை, வலி, கருமை, அரிசி மாவு, நஞ்சுக்கொடி, காணல், குதிரை, அழகு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மீ பார்ப்போம். ரெண்டாவது மீ பார்க்க போகிறோம். மீல என்னென்ன வரும்னா மேலே, வானம், 3வது உச்சி, 4வது மேன்மை, 5வது உயரம், 6வது மேலிடம். ஓகேவா? 6வது மேலிடம். மேலே, வானம், உச்சி, மேன்மை, உயரம், மேலிடம். அப்போனா மீன்னா உயரத்தில் உள்ளதாக வரும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சிங்க. அதோட மீனிங் தான் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. மீனா மேலே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3வது மூப்பு,
மூன்று முதுமை கேடு அழிவுறு. மூணா முதுமை. முதுமை வந்தாலே கேடு தான், நோய் வரும், அதனால் அழிஞ்சிடுவோம். மூப்பு எல்லாமே முதுமையில் வரும். 3 மட்டும் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? மூணா மூப்பு, 3 முதுமை கேடு அழிவுறு. ஓகேவா? நெக்ஸ்ட் மே பார்ப்போம். நாலாவது மே. மேனா அன்பு அடைதல் மேம்பாடு. ஓகேவா? அன்பு இருந்தாலே எதை வேணாலும் அடைஞ்சாலும் அதனால் வந்து மேம்பாடு ஆகிடலாம். ஓகேவா? பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க மேக்கு. நெக்ஸ்ட்டு மை பார்ப்போமா? 5வது மை. ஃபஸ்ட்டு கண்மை, 2வது இருள், 3வது குற்றம், 4வது பசுமை, 5வது பாவம், 6வது அழுக்கு, 7வது கருநிறம், 8வது அஞ்சனம், 9வது மசி, 10வது மசக்கு, 11வது களங்கம், 12வது மேகம். ஓகேவா? 13வது வானம், 14வது பிறவி, 15வது இளமை, 16வது அறியாமை, 17வது எழுதும் மை, 18வது மலடி, 19வது மலடு. மைக்கு என்னென்ன வருது பாருங்க. மொத்தம் 19 வேர்டு இருக்குது. கண்மை, இருள், குற்றம், பசுமை, பாவம், அழுக்கு, கருநிறம், அஞ்சனம், மசி, மசக்கு, களங்கம், மேகம், வானம், பிறவி, இளமை, அறியாமை, எழுதுமை, மலடு, மலடி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மூ பார்ப்போம். 6வது மூ. மூணா மோத்தல், முகர்ந்து பார்ப்போம்னு சொல்லணும்ல, அது நுகர்தல், அசைச்சொல், 4வது மேற்கொள்ளுதல். ஓகேவா? மூணா மோதல், நுகர்தல், அசைச்சொல், மேற்கொள்ளுதல். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நோட்ஸ் பண்ணி வச்சிங்க. இதோட மே வருஷம் முடிச்சிடும். நெக்ஸ்ட்டு வே வருஷம் முடியணும். அதோட முடியுது வீடியோ. அதுக்கப்புறம் அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை வந்து டெஸ்ட் வைப்போம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.